அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். இன்று புதன்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 16ஆம் நாள். இன்றைய திதி சஷ்டி பகல் 1:22 மணி வரை, பின்னர் சப்தமி. இன்றைய நட்சத்திரம் திருவோணம் காலை 8:33 வரை, பின்னர் அவிட்டம். யோகம் சித்த யோகம் காலை 8:33 வரை, பின்னர் மரண யோகம். இன்றைய நாள் கரிநாள். சந்திராஷ்டமம் மிதுனம் ராசிக்கு இரவு 7:52 வரை, பின்னர் கடகம் ராசிக்கு. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். கரணம் வணிஜை பத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி தேய்பிறை சப்தமி. இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ சஷ்டி விரதம். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 29/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கடந்த கால சுகமான அனுபவங்கள்லாம் மனதில் நிழலாடும். உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் தற்போது உங்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். பாதியில் நின்ற வேலைகள் எல்லாம் தற்போது முடியக்கூடிய நிலை ஏற்படும். வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால மற்றவர்களின் விமர்சனத்துக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய நிலை ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வாகன பயணங்களிலும் கவனம் தேவை. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மறைந்து கிடந்த திறமைகள் எல்லாம் வெளிப்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும், உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும். மனைவி வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வீங்க. அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை எல்லாம் சிறப்பாக முடிப்பீங்க. தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும்.
பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும். தோற்ற பொலிவு கூடும். மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய நிலை இருக்கு. குடும்பத்தில் குதூகலமான சூழல் ஏற்படும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணமும் இன்றைய நாள் வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீங்க. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீங்க. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள வீண் விவாதங்கள் வந்து நீங்கும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பிரச்சனைகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நடக்கக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.